ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஃபேமிலி. மார்னிங்கே கிச்சனில் வந்து உங்களுக்கு காட்டுற வீடியோ. இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிக் டே. எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க போயிருப்பீங்க. இன்றைக்கி பாப்பா ஸ்கூல் இருக்குது, ஃபுல் டே இருக்குது வேறு. அதனால் வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங்கே. இன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து ஸ்கூல் அலோடு இல்லை. நான் இன்றைக்கி ஆஃப் டே வச்சாலும் வைக்கலாம், ஃபுல் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் டே வந்து விட்டுருவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் எக் பிரியாணி பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் வந்து முட்டைலாம் வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனியன் டொமேட்டோலாம். ஒரு வந்து ஆனியன் கட் பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னுடைய கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி காஞ்சிச்சு. இப்போ வந்து ரியா வந்து ஃபஸ்ட்டு குளிக்கணும். குளிச்சிட்டோன்னே ரிஷிகாக்கு போடணும். அவங்க 2 பேர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்ட பிறகு நான் குளிச்சுட்டு ரித்வின் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனேன். இன்றைக்கி ரியாவுக்கும் ரிஷிகாவுக்கும் ப்ராஜெக்ட் இருக்குது, எக்ஸ்போ இருக்குது. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்சால் லைவ் எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா வ்ளாக் கண்டினியூ ஆகும் அங்கே போயிட்டு. ரித்வின் எழுந்துட்டான். தண்ணி காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரியாவுக்கு தான் குளிக்கணும். இந்த வெஜிடபிள் கட்டிங் பண்ண தான் பெரிய தலைவலி. டைம் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் ஆனியன் கட் பண்ண சொல்ல தான் ஓவராக வந்து தண்ணி வரும் கண்ணில். கொஞ்சம் இந்த மாதிரி லைட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஆனியன் இருக்குல்ல, அது அவ்வளோ தண்ணி வர மாட்டேங்குது. ரொம்ப ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கிறாங்க, அதுதான் கஷ்டம். ஓகே, ஒரு வழியாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணணும்னா எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், வெஜிடபிள்லாம் சூப்பராக கட் பண்ணிட்டேன். நான் போய்ட்டு அப்புறம் பண்ணிடுறேன். டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து கீயும் ஆயிலும் போட்டிருக்கேன். அது காஞ்ச பிறகு சுச்சோ கொட்டிக்கிச்சு. மசாலா கொட்டிக்கிச்சு. இஞ்சி தண்ணி போட்டு கொடுத்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து த்ரோ பெயின் என்ன பண்ணுறது, அவர் வந்து இப்படி உடச்சி போட்டால் நல்லாயிருக்கும். கிராம்பு எங்கே போயிட்ட, கிராம்பு ஒரு 3 போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து இந்த டப்பாவை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு முதல்ல வந்து கரண்டி கீ வாசனை மனமான அது. கொஞ்சம் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. இப்போ வந்து பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். காலையிலே வந்து கிச்சனில் தான் இருக்கும். என்னுடைய
ரொம்ப சூடாக இருக்குது. முட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். காலையில் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களா? டைம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது சின்ன கடாய் எங்கே வச்சா பச்சை மிளகா ஜம்முன்னு விடுது. அதாவது இந்த முட்டைலாம் உரிச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் சூட்டில் அப்படியே வந்துச்சு. கூட இருக்கும் சாரட்டும். பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி சைஸ் லெமன். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ அதுதான் டேஸ்ட்டே. அது அந்த பிறகு டொமேட்டோ போடலாம். முட்டை வந்து ரொம்ப சூடாக சூட்டில் வந்து அந்த ஸ்கின்னோடு வருது. அப்படி ப்ரஷ் பண்ணிடுமா கிட்டே. தண்ணி காஞ்சிச்சு ஒரு பக்கம். அக்கா குளிச்சோடனே நீ குளிச்சிடணும். எப்படி என்ன பண்ணுறாரு சாரு? அவன் ஃபோன் கொடுத்துட்டான்ட்டுக்கிறேன். இல்லைனா வந்து கூடவே சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். எதனா உடைக்கிறதும். இதில் வேறு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. டேப்லெட் போட்டுமே சுட்டாவில் என்ன பண்ண தெரியல. பார்க்கலாம். டேஸ்ட்டா இல்லையாங்க? சரிங்களா வச்சுக்கணும். பேண்டு வச்சு ஏன் பேண்டு தலை நினச்சி தலையில் குளிக்க போகிறேன். அப்புறம் நான் இது தீரம் அது எல்லாத்தையும் நம்மளே ஹேண்டில் பண்ணணும். டக்கு அப்போ தான் நல்லா ரெடி ஆகிடுறதுலாம் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ரெஸ்ட்ரூம் குளிக்க வைக்கணும். என்னம்மா என்ன குட்டி நான் கேட்டேன். சரி சரி பார்த்து பெஸ்ட் பண்ணு. டைம் ஆயிடுச்சு. தலை வேற காத்தார வைக்கணும். ஷார்ட்டாக இருந்தாலும் ஹீரோவில் இன்னும் ஒரு முட்டை இருக்குது. இன்னொரு முட்டை செய்யுது. இதெல்லாம் செய்யணும். நிறைய லீவ்லலாம் ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியல.
பசங்களுக்கு யார் செஞ்சு கொடுப்பான் சொல்லுங்கள். தெரியும் வந்தால் பரவாயில்ல. அதுதான் லாஸ்ட்டு முட்டை அதாவது வதக்கி விட்டுட்டே இருக்கணும், என்ன தெரிஞ்சிடும். என் வாய்ஸ் கேட்குதுங்களா? முட்டை 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 தெரியுதுங்களா? முட்டை அவ்வளோதான், முட்டை பிடிச்சிருச்சு. மஞ்சள் போட்டு நல்லா ஒன்று தவறிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரியுதுங்களா? நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஒரு பிஞ்சை வந்து மிளகாய் தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டுட்டோம். இப்போ அரிசி போட போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக முட்டை போட்டு நம்ம விசில் விட போகிறோம். இப்போ வந்து அரிசி போடலாம். நிறைய பேர் வந்து தண்ணியில் ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போடுவாங்க. நான் இந்த மெத்தட்லாம் மசாலாவில் பெரட்டிட்டு தான் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக குக்கரில் வந்து அரிசி தண்ணியெலாம் போட்டோம். இப்போ கொதித்த பிறகு நம்ம முட்டை ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவிட்டு 8 மணி ஆகிறதுக்கு ஒன்று 15 மினிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரியா காஞ்சிட்ருக்கு ரிஷிகாவுக்கு. இப்போ அவங்களுக்கு வளவிட்டு அதுக்குள்ளே டைம் இருக்கு சொல்லி நான் இதை குடிச்சுன்னு சொல்லுவாங்க. சூடாக குடிக்கிறதுல ஆறிட்டு குடிக்கிறேன், டைம் இல்லை. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்ல. இதுக்கப்புறம் வீடியோ வந்து அவங்க ரெடி ஆகிட்டு நான் ஹாப்பி ரிபப்ளிக் டே. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஓகே இருக்கா? சரி வா சாப்பிட்டு அப்புறம் வீடியோ பார்க்கலாமா? ஏதோ கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ரெடி ஆகிட்டியா? இன்னும் சாப்பிடவே இல்லை தானே? அக்கா சாப்பிட்டா தான். நீங்கள் சாப்பிட்ட எப்படி சொல்லு. உடனே ஊன்னு அதை சாப்பிட்டு சொல்லு. நல்லாக்கா? ஒரே பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ரித்வின் இப்போ தான் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குது காஸ்ட்யூம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். செல்லகுட்டி ரெடி ஆகிட்டியா? எங்கே போகிறோம்? ஸ்கூலுக்கா? ஜாலியா? ஜாலியா? ஹாய் சொல்லு. ரெடி ஆகிட்டாரு. இதோட பவு எங்கே போச்சுன்னே தெரியல. சூப்பராக இருக்க செம்ம தொகைச்சிக்கோ. செல்லக்குட்டி மம்மி குளிச்சுட்டு போகலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரித்வின் குளிச்சுட்டாரு, ரெடி ஆகிட்டான். குட்டி பையன் ரெடி ஆகிட்டாரு. நாங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? ஸ்கூலுக்கு போக போகிறீங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க. அழகுக்குட்டி தானே? சரி, மம்மி போயிட்டு குளிக்கட்டுமா? குளிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? பாய் சொல்கிறேங்க வீடியோக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டேன்.
குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ரியா ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகணும். அதனால் டைம் ஆகிடுச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நான் கிளம்ப போகிறேன். ரெடி ஆகிட்டு போக சொல்ல உங்களுக்கு காட்டுறேன். தலை அவுத்துட்டேன், ஒன்றும் பிடிக்கல. இவர் வருங்க காட்டு, முட்டு காட்டு. பெலூன் வச்சிட்டாரு. ஹாய் அதாக்கா, பெலூன் உடச்சிட்டா யார் இந்த மாதிரிலாம் முட்டை ஊதி கொடுப்பீங்கன்ட்டு என் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுறேன். என்னப்பா அவுத்துட்டியா? இப்படியே பண்ணிரு. என்ன கேமரா டம் ஆகுது, பிளர் ஆகுது. வா அவனை தூக்கி ஒரு ஃபோட்டோ நம்ம தூக்கி எடுக்கணும். சொல்லுமா, பாய் சொல்லு. பாய். சரி, ஒரு வழியாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணு கிளாஸ்க்கு தான் வந்திருக்கோம். குட்டி பையன் பாருங்கள், அவங்களுடைய அக்கா பார்த்தோன்னே டேரெக்டாக போயிட்டு அவங்க அக்கா கிட்டே கொஞ்சிட்டு இருந்தான். ரிஷிகா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்து பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாய் சொன்னாங்க. அப்படியே வந்து நான் கிட்ட போய் பேசிட்டே இருந்தேன். இவருக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துடுச்சு, அதனால் பேசிட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரித்வின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த மாதிரி அடிக்கடி கூட்டுன்னு வந்தால் தான் அவர் ஸ்கூல் சேர்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா பயப்படாமல் அழுகாமல் இருப்பான். அதுக்காக தான் மெயினாக கூட்டுன்னு வந்தது. அவங்க அக்காலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்ல, அதுக்காக. இல்லைனா அம்மாக்கிட்டே விட்டுட்டு வந்திருப்பேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன பசங்க வந்து க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள். எனக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் ஒரு மெமரியாக இருக்குமேன்னு எடுத்தேன். அவங்க கிளாஸ் இது தான், குட்டி பொண்ணோட கிளாஸ் ரூம் இது தான். அவங்க மேம் காட்டுவேன், இவங்க தான் அவங்க மேமு. ஒரு செகண்ட் தான் வீடியோ எடுத்தேன். எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஏர் பொல்யூஷனு, மானிட்டரு எல்லாமே. இங்கே பாருங்கள் பாரதியார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த பாப்பா நான் பாய் சொல்ல சொன்னதாக சொன்னாங்க பாயின்னு சொல்லிட்டு. அப்புறம் குட்டி பொண்ணு கிளாஸில் ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்தோம். போக போக ரியா கிளாஸில் பார்ப்பீங்க, க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும். நம்ம ரியாவுக்கு வந்து கிளாஸ் ரூம் மாற்றிட்டாங்க. இப்போ என்ன ரிஷிகா வந்து டெல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கீபோர்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கீபோர்ட் பார்த்தீங்கன்னா ரிஷிகா கிரேட் 2 இவங்க தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கேட்டிருந்தோம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேடி வந்திருந்தாங்க. அவங்க டேடிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பேசிட்டு தான் வந்தார் அவர். அவருக்கு ஒரு கால் வந்துனே இருந்துச்சு. அப்புறமா அவங்க டேடி பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சு. போல்டாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ரித்வின் வேறு கூட சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பக்கத்து ரூமில் வந்து மிஸ் வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த ரூம் வந்து பாருங்கள், அந்த ரூம் பாருங்கன்ட்டு. சரி ஓகே, இங்கே ரியா இருப்பான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் உள்ளே நுழைஞ்ச பாப்பாலாம் இருந்தாங்க. இவங்களாம் பாருங்கள், இவங்க வந்து மிக்ஸ்டர் ஸ்டூடெண்ட், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டும் 3rd 4th அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல். அதனால் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ வந்து தனியாக இருக்குது ரூமு அப்படின்னாங்க. ரியா வந்து சயின்ஸ் தான் பண்ணுறா, அங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு பாப்பா வாண்டடாக எழுந்து அவங்களுடைய இது எக்ஸ்போ வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம படிக்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே நம்மளாம் படித்தோம். நான்லாம் அதில் தான் படித்தேன். ஆனால் அது ஒரு மெமரி, இது ஒரு மெமரி, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு லைஃப்பில். பாப்பாலாம் அதெல்லாம் பார்த்ததில்ல. இவங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் இவருக்கும் சேர்ந்து தான். செம்மையாக பேசுனாங்க பாப்பா. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd 4th தான். நீங்கள் பார்த்தீங்க ஹார்டின்லாம் போட்டிருந்தாங்க. இதில் நாங்கள் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ரித்வின் நான் நடந்து தான் வருவேன், எனக்கு கையை விடுங்கன்னாங்க. அப்புறம் இருமா டேடி கை பிடிச்சின்னு வாடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ எடுக்கிறது பார்த்தோன்னே இன்னும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மம்மி வீடியோ எடுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இப்போது வந்து ரியா குட்டியை பார்க்க போகிறோம். நாங்கள் மேலும் கீழேயும் நடந்து ஒரு வழியாக வந்து அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அவளுடைய கிளாஸில் வந்து மாற்றிட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் அவங்கள எக்ஸ்போ, சயின்ஸ் எக்ஸ்போ. இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே ஸ்டூடெண்ட் எவ்வளோ அழகாக பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எல்லாமே ஹாய் சொன்னாங்க. நான் ஹாய் சொன்னேன், அதனால் சொன்னாங்க. இல்லைனா சைலண்ட்டாக தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் கூட நான் ஐயோ இவங்க நல்லா பண்ணலையே அப்படிலாம் இல்லை. எல்லாமே கஷ்டப்பட்டு அதை வந்து 1 வீக்காக ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ரியா பார்த்தீங்களா வந்துட்டாங்க. அவங்க டேடி எனக்கு முன்னாடி போயிட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.